நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு ஜாதகத்தில் ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகலை. பையனுக்கு 31 வருஷம் 5 மாதம் ஆயிடுச்சு. ஏன் சார் திருமணம் ஆகலை? நாங்களும் என்ன கோயிலுக்கு போகிறோம், என்னென்ன பண்ணால் திருமணம் நடக்கலை, என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. அதனுடைய விளக்கம் தான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பழனி ஞானதண்டாயமனை வணங்கி, எனக்கு குருமார்கள் அனைவரையும் வணங்கி, இந்த ஜாதகம் எப்படி பிரச்சனை இருக்குது, அது என்ன பண்ணால் சரியாகும் அப்படிங்கிற விளக்கம் சொல்கிறேன். பாருங்கள், தம்பி பிறந்தது 11/5/1994, சாரி 1/5/1994, மே மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்காரு. வெடிகாத்தால் 3:40, அப்போ சித்திரை மாதம் பிறந்திருக்காரு. லக்கணமாக வந்திருக்கிறது நமக்கு மீன லக்கணமாக வந்திருக்குது. அப்போ லக்கணத்துலேயே செவ்வாய் இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் சந்திரன், 3ல் கேது பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். புத பகவான் அஸ்தமனத்தில் இருக்கிறாரு. அடுத்தது 8ஆம் இடத்துல குரு பகவான், 9ல் ராகு பகவான் மாந்தியோட சேர்ந்திருக்காரு. 12ல் சனி. இப்போ இவரோட சப்ஜெக்ட் திருமணத்தை மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ திருமணம் மீன லக்கணத்துக்கு 7ஆம் இடம் புதன் தானே. 4, 7 2 ஆதிபத்தியம் பெறாரு. அப்போ புதன் கேதுவோட இணைஞ்சிட்டாரு, சுக்கரனோட இணைஞ்சிருக்காரு. இந்த சுக்கரன் கேது இணைவு சிறப்பு என்னன்னா, புதன் சுக்கரன் இணைவு புதன் சுக்கரங்கிறது மனைவியை சொல்லும், புதன்கிறது அறிவியை சொல்லும். நல்லா அறிவான பிள்ளை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் கேதுவோட இணையக்கூடாது. கேதுவோட இணைஞ்சுன்னா தடை. அப்போ திருமணம் தடையாகுது. எதனால சார் தடையாகுது அப்படின்னு பார்த்தா, புதன் அஸ்தமனத்தில் இருக்காரு. அந்த சூரியனோட கொஞ்சம் நெருங்கிய டிகிரியில் இருக்காருன்னு வச்சுங்களேன். அதனால புதன் அஸ்தமனமாக இருக்கிறாரு. அப்போ இந்த புதன் தான் இவருக்கு மனைவியை கொடுக்கணும். அப்போ இவர் அஸ்தமனத்தில் இருக்கிறாரு. ஏன் சார் திருமணம் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது, அவர் நல்ல நிலைமையில் இல்லை, அதை அஸ்தமனம் ஆகிட்டாரு. அதனால மனைவி கொடுக்க முடியல. கேதுவோட இணைஞ்சிட்டாரு. கேது ஒரு பிரேக் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இவங்க எல்லாமே ஜாதகம் பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் திருமணம் மட்டும் நடக்கலை. அப்போ இவங்களுக்கு அந்த ஜாதகத்து மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கு கண் பிரச்சனை அப்படின்னா கண் டாக்டர்கிட்ட போகணும், பல் பிரச்சனைனா பல் டாக்டர்கிட்ட போகணும். அது மாதிரி போகாமல் பொது மருத்துவமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சொல்கிற கோயிலை மட்டும் போய் வழிபடுறாங்க. ஆனால் இவருக்கு பிரச்சனை என்னன்னா, 7 கோரியும் அஸ்தமனம் ஆகிட்டான். அப்போ மனைவி கொடுக்கக்கூடிய கிரகம் அஸ்தமனம் ஆயிடுச்சு. சுக்கரனோட இணைஞ்சி கேது பகவானோட இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் வழிபாடு தான். அந்த வழிபாடு பண்ணாவே இவருக்கு திருமணம் நடைபெற்றோம். என்ன பண்ணோம்னா, 7ஆம் அதிபதி சுக்கிர வீட்டில் இருக்குது. புதன் தான் பெருமாள், சுக்கிர மகாலட்சுமி, கேது 5 தலை நாகம். அப்போ பெருமாள் 5 தலை நாகத்து மேலே படுத்திருக்கிற கோயிலுக்கு போய் நம்ம கூடவே மனைவி சுக்கரன் இருக்கணும். இது வெள்ளிக்கிழமை நாள் புதன் அஸ்தமனமானதுனால 12 மணிக்கு உச்சிகால பூஜை பார்த்தாருனாவே இவருக்கு திருமணம் நடக்கும். ஏன் சார் உச்சிகால பூஜை பார்க்கணும், எப்போனாலும் பார்க்கக்கூடாதுன்னா, இவருக்கு அஸ்தமனம் புதன் இருட்டில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் உச்சி காலத்தில் நம்ம பார்க்கும்போது தான் இவருக்கு திருமணம் நடக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதுக்கு சரியான கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் தான் மனைவியோட அந்த 5 தலை சர்பத்தோட படுத்திருப்பார்னு வச்சுங்களேன். அவர் போய் வெள்ளிக்கிழமை ஒரு 6 வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு உச்சிகால பூஜை தாமரை பூ வாங்கி கொடுத்து பார்த்தாருனாக்கா இவருக்கு திருமணம் சீக்கிரம் ஆயிரும். அது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்குது. என்ன ஆச்சுன்னா, இப்போ கோச்சாரோட குரு 4லேருந்து 5ஆம் இடத்துக்கு அதிசாரம் வாங்கியிருக்காரு. அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிசாரம் வாங்கியிருக்கும் போது என்னன்னா, இப்போ ஒரு மாசி வரைக்கும் இங்கே இருக்கும் வக்கரமாயி, மறுபடியும் மிதுனம் வரும். மிதுனம் வரும்போது இவருக்கு மேரேஜ் ரெடியாக இருந்துச்சுங்களேன். அதனால இவர் அந்த கோயிலுக்கு பரிந்துரை பண்ணியிருக்குது. விரைவில் திருமணம் நடக்க எல்லா வகையிலும் வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.